எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒசூர் மாதா சர்ச் இது நாங்கள் இங்கே தான் போயிட்டோம். ஒரு ஹாலிடே வந்தது. அந்த ஹாலிடேயில் நம்ம ஃபேமிலியாக எல்லோரும் போகலான்னு தான் பிளான் பண்ணோம். அப்புறமா பசங்களை கூப்பிட்டுட்டு மாலுக்கு போகிறது தான் பிளான் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் எனக்கு சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருந்தது. கொஞ்சம் அப்செட்டாக இருந்தது. ஒரு மாதிரி சர்ச்சுக்கு நம்ம போயிட்டு வந்தோம்னா அதுவும் கொஞ்சம் தூரமாக ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்தோம்னா மைண்டெல்லாம் கொஞ்சம் ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் கொஞ்சம் எங்கேயாச்சும் ஒரு அமைதியான இடத்துக்கு போயிட்டு வரணும்னு தோணுச்சு. அதெல்லாம் என் ஃப்ரெண்ட் சடனாக இந்த பிளான் பண்ணிட்டான். அவள் பேர் வசந்தி. அவள் என்னோடய கிளாஸ்மேட். கொஞ்சம் பக்திமான் ரொம்ப. ஒரே கோவில் சர்ச்சுங்களுக்கு தான் நம்ம அதிகமாக போவோம். ஸோ அந்த வகையில் தான் இன்றைக்கி இந்த சர்ச்சுக்கு போகணுன்னு பிளான் கொடுத்தது அவள் தான். ஸோ அதுபடியே நம்ம போயிட்டோம் பஸ்ஸில். ஸோ பார்க்குறீங்க இந்த சர்ச்சுக்கு போகக்குள்ளே மாதம் ஆகிட்டு இருந்துச்சு. நாங்கள் ஃபுல் மாதம் அட்டன் பண்ணோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் 2 பேர் தான் போயிட்டோம். அன்றைக்கி ஒரு நாள் எல்லாமே மறந்து எங்களோட பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் சர்ச்சில் போய்ட்டு அமைதியாக உக்காந்து ஃபுல் மாஸ் அட்டன் பண்ணிட்டு ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. சர்ச்சு சொல்கிறதுக்கே வேணாங்க, அவ்வளோ பெரிய சர்ச்சுங்க. இட்ஸ் மிராக்கல் ஆஃப் லேடி ஆஃப் லூர்ட் சர்ச். இது எங்கே இருக்குன்னா நாகமங்கலம். இது வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக். அண்டு மார்னிங்கு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் பார்த்தா 12:30 மாஸ் ஃபுல்லாகவே அட்டன் பண்ணோம். அட்டன் பண்ணுற பிறகு இங்கே எல்லாமே இருக்குங்க. இது ரோஸ்ரி கார்டன் ஒன்று செட் பண்ணிடுறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு இடத்துலையும் இது சில்வர் பாதை அண்டு ஜீசஸ் பர்த் பிளேஸ் அதுலேருந்து எல்லாமே ப்ரீஃபாக இப்படி கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக அமைதியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஒரு இடத்துலையும் போய் அமைதியாக நில்லி ப்ரே பண்ணக்குள்ளோ ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. இந்த சர்ச்சு பரப்பளவு ரொம்பவும் பெருசுங்க. பார்க்கிங்க்கு அப்புறமா ரொம்ப பெருசாக இருக்குது. சர்ச்சு இப்போ கட்டுறதாகவும் மாஸில் சொன்னாங்க. சர்ச் கட்டுறதா இருக்காங்க. ஸோ கட்டிட்டாங்கன்னா இன்னமும் அழகாக இருக்கும். அதுக்கான ஃபண்டும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோ நான் எடுக்கலை, பேனரும் போட்டிருந்தாங்க. ஸோ ஃபண்டு கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சர்ச்சோட ஹிஸ்ட்ரி என்னென்னா 19th May 2008 இந்த சர்ச்சோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் நடக்கும் போது இந்த சுற்றளவில் 660 அடி தோன்றப்போ கூட தண்ணி கிடைக்கலையா. பட் இந்த சர்ச்சு உள்ளே வந்து 1.5 அடி அளவுலேயே ஒரு இடத்துல தோண்டும் போது சுத்தமான தண்ணி அது தானாகவே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. ஸோ இது ஒரு மாதிரி அதிசயம் தானே. ஸோ எல்லாருமே அப்போதுலேருந்து இந்த சர்ச்சை வந்து பில்ட் பண்ணி இது ரொம்ப ஃபேமஸாக அண்ட் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. இதோட நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். இந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துட்டோம். இந்த சர்ச்சை பற்றியெல்லாம் பார்த்து ஸோ நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கும் ஒரு நம்பிக்கை தான் எல்லாமே இல்லைங்களா. சர்ச் உள்ளே போட்டிருந்தாங்க. அதை பார்த்து நம்ம தெரிஞ்சிட்டோம். அதெல்லாம் பார்த்துட்டு சுற்றி பார்க்குறதுக்கே ரொம்ப நேரம் தேவைப்படுதுங்க. ஏன்னா அவ்வளோ பெருசு சர்ச்சு. ஸோ சுற்றி பார்த்துட்டு மதிய லஞ்ச் இங்கேயே இருந்துச்சு. ஸ்பெஷல் டேஸில் எவ்ரி செகண்ட் சண்டே செகண்ட் சாட்டர்டே இங்கே லஞ்சும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் இங்கேயே லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அண்ட் ஹோலி வாட்டர் வாங்கணுமா இருந்துச்சு. ஹோலி வாட்டரும் நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு ஸோ சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தோம். ரொம்பவும் நல்லா இருந்துச்சு இந்த ட்ராவல்லன்ட்டு. இனிமேல் எங்களுக்கான ஒரு நாளை நாங்களே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல பிளேஸுக்கு போகணுன்னு முடியறதுக்கு நெக்ஸ்ட் டீட்டெயிலில் பார்க்கலாம். பாய்.